தாவேகா ஈரோடு மாநாட்டுல விஜய் பண்ண 5 தப்பு. திமுக தீய சக்தி. கரெக்ட், திமுக தீய சக்தி தான். ஆனா இதையே மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருந்து திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு ப்ரோ. நம்ம நாட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அடுத்து அதிமுகவை வம்பிழுக்கிறது. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவாங்க. புதுசா தேர்தல் களத்துக்கு வரோம். சோ மற்ற கட்சிகளோட ஓட்டை நம்ம எப்படி கவரணும்னு தான் பாக்கணும். அதை விட்டுட்டு பல வருஷமா கட்சி நடத்துறவங்களை வம்பிழுக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லாவா இருக்கு. சூசகமா பேசி ஓட்டு வாங்குறத வச்சுட்டு தன்னோட அடி வயித்துல தானே கை வைக்கிற மாதிரி இருக்கு. தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. மூணாவது, தாவேகா தம்பிகளின் அட்ராசிட்டி. கரூர் மாநாட்டுல 41 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் அந்த மரத்து மேல ஏறினதும் கம்பத்துல ஏறினதும் தான். இங்கேயும் அதே மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மீறி ஒருத்தர் கம்பத்துல ஏறுறாரு. அவரை கண்டிச்சு கீழே இறங்குடா அப்படின்னு மிரட்டி இருக்கணுமே தவிர, நீ கீழே இறங்கு அண்ணன் முத்தம் தரேன்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். இங்க கொஞ்சம் அவர் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கலாம்னு தோணுது இல்ல? இது வரைக்கும் எல்லா மேடைகள்லயும் ஒரு கண்ணியத்தோட பேசிட்டு இருந்தவர் விஜய். ஆனா ஈரோட்ல வந்துட்டு செங்கோட்டை எழுதி கொடுத்தத அப்படியே அச்ச அசல் மாறாம பேசியிருக்குது அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு பயத்தை ஏற்படுத்துது. அஞ்சாவது, இது வரைக்கும் எந்த மேடையிலையும் அதிமுக ஒரு ஆளே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தவரு கொங்கு நாடு அதிமுகவோட கோட்டைன்னு ரொம்ப நல்லா தெரியும். தெரிஞ்சும் அந்த இடத்துல அதிமுகவை இந்த மாதிரி எல்லாம் பேசினது செங்கோட்டையன் தன்னோட சூழ்ச்சி வேலையை ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்னு தோணுது. உயிரோட இருக்கும்போது அம்மான்னு சொல்றது, உயிரோட இல்லைன்னா ஜெயலலிதா மேடம் சொல்றது, இதெல்லாம் விஜயாவே பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல புதுசா கட்சியில சேர்ந்த செங்கோட்டையன் தான் அதெல்லாம் பேச வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? விஜய்னா கொஞ்சம் பாத்துருங்க. செங்கோட்டையன் பல வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சியே ஆட்டங்காண வச்சவரு. உங்க கட்சி புது கட்சி.